ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமி மேன். டிராகன் பால் காக்குமே எபிசோட் 5 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல் 4 எபிசோடை பார்த்துட்டு இந்த எபிசோடை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கதை நல்லா புரியும். பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் என் ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சரி, ரொம்ப பேசாமல் கதைக்குள்ளே போகலாம். லாஸ்ட் சாப்டரில் சேன் கிங் அவங்க பிளானட் பீப்புளுக்கு ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணியிருப்பார். அதோட தான் சாப்டர் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடும் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. சேன் மக்களே, நீங்கள் எல்லாரும் கிராண்ட் ப்ரீஸ்ட் சொன்னதை கேட்டிருப்பீங்க. நம்மளை நோக்கி ஒரு பெரிய ஆபத்து வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அதை பார்த்து ஓடிய நம்ம சாதாரணமான ஆட்கள் இல்லை. நம்ம எல்லாரும் சேன்ஸ். ப்ரைடை எப்போவுமே விட்டு கொடுத்துடக்கூடாது. அதனால் வரப்போகிற ஆபத்தை அடித்து ஓட விட என் கூட சேர்ந்து நீங்களும் ரெடியாக இருக்கீங்களான்னு கேட்குறாரு. அதுக்கு எல்லாரும் ஒற்றுமையாக ரெடியாக இருக்கும்னு சொல்ல சடலா கிங் எல்லாரையும் ட்ரைனிங் எடுக்க சொல்கிறாரு. 2 வருஷத்துக்குள்ள ரெடியாகவும் சொல்கிறாரு. காட்சிகள் மாறுது. புல்மா, ஜாக்கோ, சிலாய், ப்ரோலின்னு எல்லாரும் பிளானட் சடலாக்கு 2 நாள் கழித்து வராங்க. வந்த உடனே வெஜிட்டாவை ட்ராக் பண்ண ஜாக்கோ ஒரு ட்ராக்கரை அனுப்புகிறாரு. பக்கத்தில் ஒரு அருமையான கடையாக பார்த்து வந்த எல்லாரும் சாப்பிட்றாங்க. இப்படி எல்லாரும் வகை வகையாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற கேப்பில் ஜாக்கோ வெஜிட்டாவை லொக்கேட் பண்ணிடுறாரு. வெஜிட்டான்னு ஜாக்கோ சிக்னல் அனுப்புறதுக்குள்ள வெஜிட்டா அந்த ட்ராக்கரை புசுக்கிடுறாரு. இதை பார்த்து கடுப்பான ஜாக்கோ வெஜிட்டாவை உண்டில்லாமல் பண்ணுறதுக்காக அங்கேருந்து பறந்து போயிடுறாரு. காட்சிகள் மாறுது. கிராண்ட் ப்ரீஸ்டோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் அதாவது எல்லாரும் ட்ரைனிங்காக செப்பரேட் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. அங்கே பிக்கோலோ கோவானை மீட் பண்ண வந்திருக்காரு. கோவானை ஸ்டடீஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு கடுமையாக ட்ரைனிங் எடுக்க பிக்கோலோ சொல்கிறாரு. கோஹானும் பிக்கோலோவை நல்லா ட்ரைனிங் எடுக்க சொல்கிறாரு. திடீர்னு விடல் அங்கே வர, விடல், நீ என் பேனை எங்கள் கூட ட்ரைனிங் எடுக்க அனுப்பக்கூடாதுன்னு கேட்குறாரு. என்ன விளையாடுறீங்களா? அவளுக்கு வயசு வெறும் 3 தான் ஆகுதுன்னு விடல் சொல்கிறாங்க. கோஹானையே நான் இந்த ஏஜில் தான் ட்ரெயின் பண்ணுங்கிறத மறந்துட்டியான்னு பிக்கோலோ கேட்க விடல் சம கோவமாக கத்தி பிக்கோலோவை அனுப்பி வச்சிடுறாங்க. காட்சிகள் மாறுது. அடே விஜிட்டா, எதுக்குடா என் ட்ராக்கரை உடைச்சேன்னு ஜாக்கோ வெஜிட்டோ கிட்ட கேட்குறாரு. ஓ, அது உன்னோடது தானா? நான் ஏதோ விளையாட்டு பொருள்னு நினச்சேன். பார்க்க ரொம்ப மட்டமான ட்ராக்கர் மாதிரி தான் தெரிஞ்சுது. வேற வாங்கிக்கலாம் விடுன்னு வெஜிட்டா சொல்கிறாரு. சொல்லுவடா சொல்லுவேன். உன் பொண்டாட்டியையும் அவங்களோட அடியாட்களையும் கூட்டிக்கிட்டு 3 நாளாக நான் நாய் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கேன் பார்த்தியா? அதுக்கு இதையும் சொல்லுவேன், இன்னமும் சொல்லுவேன்னு ஜாக்கோ சொல்கிறாரு. சரி பேச்சை குறைச்சிட்டு புல்மா எங்கன்னு காட்டுன்னு வெஜிட்டா சொல்கிறாரு. அந்த கடையில் தின்னுக்கிட்டு இருக்கா பாருன்னு ஜாக்கோ சொல்கிறாரு. எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களான்னு புல்மா கேட்குறான். ஆமாம், நீங்கள் 2 பேரும் யார்? உங்களை பற்றி வெஜிட்டா இது வரைக்கும் எதுவுமே சொன்னதில்லையேன்னு கேள் அப்புறம் காலிஃப்ளவரை பார்த்து புல்மா கேட்குறாங்க. அப்படியா வெஜிட்டா, இதெல்லாம் நல்லதுக்கே இல்லைன்னு காலிஃப்ளவர் சொல்கிறாங்க. என் ஒய்ஃப் கிட்ட போயும் உங்களை பற்றி எல்லாம் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணுவேனான்னு வெஜிட்டா சொல்கிறாரு. எங்களை பார்த்தா உனக்கு ஜோக்கர் மாதிரி தெரியுதாடான்னு காலிஃப்ளவர் கேட்க, காபா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நழுவுறாரு. உடனே காலிஃப்ளவரும் நானும் போகிறேன், இங்கெல்லாம் மனுஷன் இருப்பானான்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்ப எல்லாரும் சரியான கோழைங்களா இருக்காங்கன்னு வெஜிட்டா சொல்கிறாரு. சரி, அப்போ நானும் போகிறேன்னு கேள் சொல்ல, நீயும் போயிட்டா இந்த இடத்தெல்லாம் எங்களுக்கு உங்கள் அப்பனை சுற்றி காட்டுவான்னு புல்மா கோவத்தோட கேட்க கேள் ஷாக் ஆகுறாங்க. பட்டனு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, வா கேள், ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு சிரிச்ச முகத்தோட புல்மா கேட்க, இவன் என்னடா இப்படி நடிக்கிறான்னு கேள் பார்க்குறாங்க. ப்ரோலி கேலை அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறாரு. ஆனால் இவங்களுக்குள்ள டீப் டவுனில் ஏதோ ஒரு விஷயம் கனெக்ட் ஆகுது. இதே இவங்க 2 பேரும் ஒரே மாதிரியான பவர்ஸை பொசஸ் பண்ணதால் நடக்குதான்னு நமக்கு ரிவீல் பண்ணலை. ஆனால் இவங்க ஒருத்தர் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிறாங்க. இதை பார்த்த சீலாய் கடுப்பாகிறாங்க. ப்ரோலியும் கேலும் கிட்டத்தட்ட 5 நிமிஷமாக ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிறாங்க. என் பேர் ப்ரோலி, உன் பேர் என்னன்னு ப்ரோலி கேட்க கேல் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ப்ரோலி, என்னை எவ்வளோ நேரம் நீ இக்னோர் பண்ணுவ, இங்கே பாருடான்னு சீலாய் கத்த கேல் புல்மாக்கு ஊரை சுற்றி காட்டுறதுக்கு ஓகே சொல்கிறாங்க. ஓ தேங்க்ஸ் கேல், நீ தான் இந்த உலகத்திலேயே சிறந்தவன்னு புல்மா கேலுக்கு ஐஸ் வைக்கிறாங்க. இவங்க எல்லாரும் ஊரை சுற்றி பார்க்க கிளம்ப சீலாய் ப்ரோலி மேலே சம்மகானில் இருக்காங்க. சீலாய், நீயும் வரதானன்னு ப்ரோலி கேட்க சீலாய் எந்த பதிலும் சொல்லாமல் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ப்ரோலி அவங்கள சமாதானப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் பிளானட் சடலாவோட அழகை நமக்கு காட்டுறாங்க.
எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதை பார்த்த புல்மா ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாருங்க, இங்கே நிறைய மக்கள் இருக்காங்கன்னு ப்ரோலி சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி நீ இப்படி கூட்டத்தை பார்த்ததே இல்லையான்னு கேட்குறாங்க. ஆமாம், இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லைன்னு ப்ரோலி சொல்கிறாரு. நீ எங்கேருந்து வந்திருக்க, அங்கே இதெல்லாம் இருக்காதான்னு கேட்குறாங்க. இல்லை, என் பிளானட்டில் நாங்கள் ரொம்ப தனியாக தான் இருப்போம். மக்கள்லாம் அங்கே வாழலை. போர் அடித்தா நாங்கள் ஹண்ட் மட்டும்தான் பண்ணுவோம். அப்பப்போ லெமோ ஏதோ வேலைன்னு போயிடுவார். அப்போ எனக்கு துணையாக என்னோட சீராய் மட்டும்தான் இருப்பான்னு ப்ரோலி சொல்கிறாரு. இவங்க எல்லாரும் அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்க அப்போது ப்ரோலியை 2 பசங்க வம்பிழுக்கிறாங்க. அடே மசில் வச்ச மலை குரங்கு, இங்கே வாடான்னு கூப்பிடுறாங்க. இப்படி பாடியை காட்டி எங்கள் லேடிஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு போகலாம்னு பார்க்குறியா? உனக்கு சரியான பாடத்தை கற்றுத்தரேன்னு சொல்ல புல்மா உள்ள வந்து அந்த 2 பசங்களையும் அடி வெளுக்கிறாங்க. இனிமே உங்களை நான் இங்கே பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. சூப்பர் புல்மா, உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கலன்னு சீலாய் சொல்கிறாங்க. அவனுங்க பண்ணது தப்புனாலும் அவனுங்க சொன்ன விஷயம் கரெக்ட் தான். ப்ரோலி, நீ ட்ரெஸ் இல்லாமல் சுற்றுறது நல்லா இல்லை. நான் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு கேப்சூலை கண்டுபிடிச்சிருக்கேன். இதை யூஸ் பண்ணிக்கோ. முதல்ல இந்த நாத்தம் பிடிச்ச கருமத்தை உன் இடுப்புல இருந்து எடுன்னு புல்மா ப்ரோலியோட க்ரீன் ஃபர்ரை எடுக்கிறாங்க. ப்ரோலி செம கோவத்தில் புல்மாவோட கையை க்ரஷ் பண்ணுறாரு. புல்மா வழியில் கத்த சீலாய் அதை தடுக்கிறாங்க. அப்புறம் புல்மா ப்ரோலிகிட்ட சாரி கேட்குறாங்க. உனக்கு இந்த ஃபர் எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிடுன்னு சொல்ல ப்ரோலி நார்மல் ஆகிறாரு. அப்புறம் புல்மா கொடுத்த அந்த கேப்சூலை யூஸ் பண்ணுறாரு. அது அவருக்கு ஒரு சூப்பரான வெஸ்ட் மாதிரி மாறுது. விஸ் கோட்டன் ட்ரங்க்ஸை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ட்ரைனிங்கில் முக்கியமாக இவங்களோட ஃபியூஸ்டு ஃபார்மை தான் விஸ் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாரு. இந்த ஃபியூஸ்டு ஃபார்மை எந்தளவுக்கு கோட்டெங்ஸால் யூஸ் பண்ண முடியுங்கிற மாதிரியான ஒரு டெஸ்ட்டை விஸ் வைக்கிறாரு. கடைசியாக கோட்டெங்ஸால் அவங்களோட மொத்த பவர்ஸையும் ஒரே ஒரு அட்டாக்ல அன்லீஷ் பண்ணணுங்கிற மாதிரியான டாஸ்க்கை விஸ் கொடுக்குறாரு. இதை பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைன்னு விஸ் சொல்ல காட்சிகள் மாறுது. வெஜிடா சேயன்ஸ் எடுக்க போகிற ட்ரைனிங் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ட்ரைனிங்கில் மொத்தம் 3 அட்மிரல்ஸ் இருக்க போகிறாங்க. இந்த 3 அட்மிரல்ஸ்க்கு கீழே 5 குரூப் ஆஃப் சேயன்ஸ் இருக்க போகிறாங்க. வெஜிடா இந்த 3 அட்மிரல்ஸ்க்கு டீச் பண்ணுறத அவங்க இந்த 5 குரூப்ஸ்க்கு டீச் பண்ணணும். இதுதான் நம்ம எடுக்க போகிற ட்ரைனிங்கோட ஸ்ட்ரக்சர்னு வெஜிடா சொல்கிறாரு. பட்டுன்னு காலிஃப்ளவரை பார்த்த வெஜிடா, இதை மொத்த குரூப்பையும் மேய்க்கிறத விட இவளை மேய்க்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு வெஜிடா அவருக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காரு. காலிஃப்ளா, போய் 5th குரூப்போட ஜாயின் ஆகிக்கோன்னு வெஜிடா சொல்ல, என்னது புரியலை, எனக்கு எந்த குரூப் செட் ஆகுமோ அதில் நான் ஜாயின் பண்ணிப்பேன், நீ எல்லாம் எனக்கு சொல்ல வேண்டியது இல்லைன்னு காலிஃப்ளா சொல்கிறாங்க. ஆர்கியூ பண்ணாமல் நான் சொல்கிறத அப்படியே கேளுன்னு வெஜிடா சொல்ல இவங்க 2 பேருக்கும் சண்டை முட்டிக்குது. பட்டுன்னு வெஜிடா அவரோட ப்ளூ ஃபார்மை யூஸ் பண்ண மற்ற அட்மிரல்ஸ் இந்த ஒரு ஃபார்மை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதனால் கடுப்பான வெஜிடா, நான் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன், உங்களால் என்ன பண்ண முடியும்னு கேட்குறாரு. அப்போ நீ எங்களை எதிர்த்து சண்டை போட வேண்டியிருக்கும்னு அட்மிரல் சொல்ல வெஜிடா மொத்த அட்மிரல்ஸோடவும் ஃபைட் பண்ணுறாரு. அவங்கள பயங்கரமாக அடித்து நாக் அவுட் பண்ணிடுறாரு. அப்போது திடீர்னு அங்கே சேயன் கிங் வர வெஜிடா ஷாக் ஆகுறாரு. உன்னோட ட்ரைனிங் மெத்தட் எல்லாமே ஓகே தான், ஆனால் இன்னொரு வாட்டி இந்த ஃபார்மை யூஸ் பண்ணால் உன்னை கண்ணு துண்டமாக ஆக்கிடுவேன், ஜாக்கிரதையாக இருந்துக்கோன்னு வெஜிடாவை பார்த்து சேயன் கிங் சொல்கிறாரு. காட்சிகள் மாறுது. ஹிட் அவரோட அசாசினேஷனை கண்டினியூ பண்ணுறாரு. டார்கெட்டுக்கு க்ளோஸாக போய் அதை அப்சர்வ் பண்ணுறாரு. கரெக்டாக அதை ஷூட் பண்ண வரும்போது ஃப்ரோஸ்ட் அந்த டார்கெட்டை ஷூட் பண்ணிடுறாரு. இதனால் ஹிட் செம கடுப்பாகிறாரு. இங்கே பாரு, நான் இது வரைக்கும் பொறுமையாக இருந்துட்டேன், ஆனால் இதுக்கு மேலே எனக்கு பொறுமை இல்லை. ஒழுங்கா நீயே என்னை விட்டு ஓடி போயிரு, அதுதான் உனக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா துடிக்க உன்னை நான் இங்கேயே கொல்ல வேண்டியதாக இருக்கும்னு ஹிட் ஃப்ரோஸ்ட்டை பார்த்தே சொல்கிறாரு. நீ சொல்கிறத நான் கேட்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. ஒருவேளை நீ என்னோட டார்ச்சர்லேருந்து விடுதலை ஆகணும்னா நீ எனக்கு சுப்பீரியராக இருக்கணும். ஸோ நீ நானும் இப்போவே இங்கேயே மோதிப்போம். அதில் நீ என்ன ஜெயிச்சிட்டா நான் நீ சொல்கிற மாதிரியே கேட்குறேன்னு ஃப்ரோஸ்ட் சொல்ல காட்சிகள் மாறுது. கிராண்ட் பிரீஸ்ட் மோசமான நிலமையில இருக்காரு. பட்டுன்னு அங்கே ஜெனோகார்ட்ஸ் வந்துடுறாங்க. இதை பார்த்து கிராண்ட் பிரீஸ்ட் பயப்படுறாரு. கிராண்ட் பிரீஸ்ட் செஞ்ச மோசமான வேலைகளை ஆம்னி கிங்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஜெனோ கிராண்ட் பிரீஸ்ட்டை கொல்ல போகிறாரான்னு தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோட் வர வெயிட் பண்ணுங்க.